இப்போ திமுககாரங்க ஓட்டு கேட்டு வந்தா ஒரு விஷயம் அவங்கள்ட்ட கேளுங்க. நவோதயா பள்ளியை ஏன் நீங்க கொண்டு வர விடல அப்படின்னு தடுக்கிறீங்க அப்படின்ற கேள்வியை கட்டாயம் வைங்க. அதனால உங்களுக்கு நவோதயா பள்ளின்னா என்னன்னு தெரியணும்ல, கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம கிளாரிட்டியோடு இருக்கணும். அதனால அது சொல்ல வந்திருக்கேன். அதாவது தரமான கல்வி, எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா நல்ல வேல்யூஸ் சொல்லித்தராங்க. அதை வேல்யூஸை நீங்கள் சின்ன குழந்தையா இருக்கும்போதே இன்கல்கேட் பண்ணுறது ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். பிறகு சுற்றுப்புற சூழல் பற்றின அவேர்னஸ் குழந்தைங்களுக்கு நிறைய வருது. தேக ஆரோக்கியம், விளையாட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அதனால நீங்கள் கட்டாயம் இதை ஒரு கோரிக்கையாக நம்ம மாநில சர்க்கார்கிட்ட வைங்க. ஹிந்தி இங்கிலீஷ் மீடியம் தான் இருக்கு, நாடு முழுக்க அதை தான் சொல்லித்தராங்க. 6லேருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் இருக்கு. அதில் 8ஆம் கிளாஸ் வரைக்கும் அப்சல்யூட்டா ஃப்ரீ, 6, 7, 8, 3 வருஷம். அதுக்கப்புறமா ஹையர் கிளாஸஸ்க்கு மானியத்தில் நீங்கள் படிச்சுக்கலாம். ஹாஸ்டல் ரெசிடென்ஷியல் ஸ்கூல் பார்த்துக்கிடுங்க இது. அதனால ஹாஸ்டலில் தான் பிள்ளைய அனுப்பி படிக்க வைக்கணும். இது தேச ஒற்றுமைக்காக. அதனால ஒரு பிரதேசத்துலேருந்து மற்றொரு பிரதேசத்துக்கு வேற ஊருக்கு போய் அவங்க படிப்பாங்க. அந்த மாதிரி இப்போ தேச ஒற்றுமை அப்படிங்கிறத வளர்க்கறதுக்கு இது ரொம்ப பிரயோஜனமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். என்சிஆர்டி சிலபஸ்லேருந்து தான் இதுக்கு கொஷின்ஸ் எல்லாம் கேட்பாங்க. அது உங்களுக்கு மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் இருக்கு, கணக்கு இருக்கு, மொழி சம்பந்தமான டெஸ்ட் இருக்கு. இந்த எக்ஸாம்ஸ் நீங்க குழந்தை பாஸ் பண்ணிட்டாங்கன்னா எடுத்துப்பாங்க. அதுல குறிப்பா நம்ம சொல்ல வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, 75% மாணவர்கள் கிராமப்புற மாணவர்களா இருப்பாங்க. 33% மாணவர்கள் கிராமப்புற சிறுமிகள், பெண் குழந்தைகளா இருப்பாங்க. 15% எஸ்சி மாணவர்களுக்கும் 7.5% எஸ்டி மாணவர்களுக்கும் கட்டாய ஒதுக்கீடு இருக்கு. எல்லா செலவும் மத்திய அரசாங்கம் பார்த்துக்கிடும். கட்டடம் நீங்க கட்டித்தர ஒண்ணுமே மாநில சர்க்கார் செய்ய வேண்டாம், இடம் மாத்திரம் கொடுத்தா போரும். கட்டடம் கட்டிப்பாங்க, ஆசிரியர் சம்பளம் அவங்களே கொடுத்துப்பாங்க, மாணவர் தங்கும் இடம், ஹாஸ்டல்ஸ், எல்லா வசதியும், உணவு அப்சல்யூட்லி ஃப்ரீ. அந்த குழந்தைங்களுக்கு 100% ஃப்ரீ. அப்போ ஏன் இந்த மாநில அரசு வீண் ஜம்பம் பண்ணிட்டு அது ஒத்துக்க மாட்டேங்குதுன்னு நீங்க தான் கேட்கணும். ஓட்டு பண்றவங்க தமிழக அரசு மாதிரி பள்ளி அப்படின்னா அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க. அதை பத்தியும் நான் இப்பவே சொல்லிடுறேன். வாடகை கட்டிடங்கள்ல தான் நிறைய இடத்துல இருக்கு. இங்க அரசு பள்ளி டீச்சரே தான் அங்கேயும் எடுக்கிறாங்க. இப்ப கோவை அரசுபுரம் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா அங்க மாற்றுத்திறனாளிகளுக்கு இருந்த பள்ளியை இந்த அரசு மாதிரி பள்ளியா அவங்க ஆக்கியிருக்காங்க. கிராமப்புற மத்தியில சூட்டிப்பான பிள்ளைங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பை ஏன் இந்த மாநில சர்க்கார் தட்டி பறிக்குது அப்படின்னாக்கா ஒரே ஒரு பதில் தாங்க, ஹிந்தி எதிர்ப்பு கொள்கை. இந்த விளங்காத கொள்கையை வச்சுக்கிட்டு நம்ம என்ன நாக்கு கூட வலிக்க முடியாது. அதனால நம்ம என்ன பண்ணலாம், இதை கேட்கணும். இதுக்கு ஒத்துக்கிற மாநில சர்க்காரை தேர்ந்தெடுங்க. நன்றி.